வெல்கம் டு ஆர்கேசிஓசி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா TH17-18 இந்த ரேங்க்டு பேட்டனோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான். பட் நான் ஆல்ரெடி ஒரு அட்டாக் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அதை பேஸ் பண்ணி வந்து இப்போ ஒரு அட்டாக் பண்ண போகிறேன். ஓகேவா, நம்ம போய் பார்ப்போமா அந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை? ஓகே, இப்போ நான் அட்டாக் லாக்கில் இந்த முறை ஒரே ஒரு அட்டாக் தான் போயிருக்கேன். ஸோ அந்த அட்டாக் தான் நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா TH17 மேக்ஸு வால் மட்டும் அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா TH18 வந்து அப்கிரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா, இப்போ தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சரியா, சரி ஓகே. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 12 o'clock லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மிட்டேர் கோலமு, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரூட் ரைடர், அதுக்கப்புறம் வந்து மிட்டேர் கோலமு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து த்ரோயரு. ஓகேவா, கிளான் கேசல் த்ரோயரு. ஸோ இது இறக்கி விட்ருக்கேன். அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா 11 o'clock லைனில் ஃபுல்லாக வந்து ஏரோ வித் ஃபிகர், ஆக்ஷன் ஃபிகரு. அதுக்கப்புறம் வந்து மைட்டி ஸ்நாக் இது யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ட்ரூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோஸு, அதுக்கப்புறம் பெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடியாது எல்லாமே மேக்ஸில் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து மெயினான இருக்கிற கோருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் க்ளோட் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் ஸ்பெல் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஓகேவா, ஸோ பட் இந்த இதுக்கு நான் இப்படி தான் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஓவர் க்ளோட் ஸ்பெல் எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயினான இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்டி ஆர்ச்சர் மாதிரி வரும் இல்லையா, மல்டி மோட்டர் ஆர்ச்சர். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ அதை யூஸ் பண்ணி அடிச்சிருக்கேன். பட் எனக்கு ஆல்மோஸ்ட் இது வந்து எனக்கு 3 ஸ்டார் எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தடாக கிடச்சிருக்கு. பட் ஓகே, நான் இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ இதையே பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு அட்டாக் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா, பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிளான் கேஷில். ஓகேவா, கிளான் இது வந்து பார்த்திங்கன்னா என்னது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் கேம்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா, ஆல்மோஸ்ட் வந்து கிளான் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான இது வந்துருச்சு. இன்னும் 1 day 19 hours. ஸோ அதில் இருக்கிற கிஃப்ட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேவா, சரி ஓகே. இப்போ ஒரு ரேங்க் பேட்டில் போயிடுவோம். என்கிட்ட இருக்கிற ட்ரூப்ஸ் இது தான். ஓகேவா, பார்த்துக்கோங்க. ஓகேவா, போவோம். ஓகே, கிடச்சிருச்சு. ஓகே, எனக்கு TH17 கிடச்சிருக்கு. நான் லைவாக தான் எல்லாமே போடுறேன். ஓகேவா உங்களுக்கு. ஸோ இதில் எனக்கு 3 ஸ்டார் எடுக்குங்கிறது எனக்கு வந்து ஐ தாட் நான் இப்படி தான் அட்டாக் பண்ணுறேன். எனக்கு வந்து இது ஓகேவா கிடைக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, சரி. இப்போ வந்து எனக்கு வந்து இது ஈஸியான பேஸாக தான் தெரியுது. ஏன்னா TH16 வந்து 17 அப்கிரேட் ஆகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அதனால் ஓகே, ஐ வில் செக்கு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே இருக்கிறேன். ஏன்னா மெயினான டூல்ஸ் இங்கே தான் இருக்குது. நான் இங்கே தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து த்ரோயர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே இம்மிடியேட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து டக்குன்னு கிடைக்கும். ஓகேவா, கொஞ்சம் பேக்கப் வந்து ஆர்ச்சரு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெல்லு, இங்கே 2 ஸ்பெல் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா, இங்கே கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்காக. இங்கே வந்து ஒரு ஓவர் க்ளாத் யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே வந்து ஒரு ஃப்ரீசர் யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே ஒரு யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து இது பேக்கப் இது. இப்போ வந்து ஒரு வார்டன், பேபி வார்டன், அது யூஸ் பண்ணிக்குவோம். லிட்டில் பேபி வார்டன். ஓகேவா, ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே ஓவர் க்ளாத் ஸ்பெல் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஓவர் க்ளாத் ஸ்பெல் இங்கே போட்டுக்குவோம். ஏன்னா அங்கே அட்டாக் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ஃப்ரீசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இன்னும் எந்த இதுக்குமே நான் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இவனுடைய இது ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது ஓவர் க்ளோத் கிளியர் ஆன பிறகு இது பண்ணிக்குவோம். ஓவர் க்ளோத் கிளியர் ஆனோன்னா வார்டனுக்கு நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். இன்னும் ஏன்னா அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு வார்டனு, ஓ மை காட், ஸோ நம்ம தப்பாக வார்டன் யூஸ் பண்ணுறோம். பட் எனக்கு நமக்கு வந்து 3 ஸ்டார் கிடச்சிரும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஃபுல்லாக அந்தளவுக்கு அப்டேட் ஆன வால் கிடையாது. TH18 நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். நான் இப்படி தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது மேக்ஸ் எல்லாமே. ஓகேவா, அதனால் நம்ம வந்து எல்லாமே அடிச்சிடலாம். மேக்ஸ் இல்லைனா தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா, ஸோ இன்னொரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி நான் ஷார்ட்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா கைஸ், ஸோ நான் இப்படி தான் ரேங்க் பேட்டில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோடதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஒன்று கிளியர் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. வீக்லி டீல்ஸ் வந்து ஸ்பெஷல் ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 400 ஜெம்மில் வந்து பார்த்தோன்னா புக் ஆஃப் ஹீரோஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் பில்டிங்ஸ் 600 ஜெம்முக்கு, புக் ஆஃப் ஃபைட்டிங் வந்து 600 ஜெம்முக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூயின் ஆஃப் டார்க் எலிக்ஸரு இது வந்து 1200 ஜெம்முக்கு, அப்புறம் பில்டர் போர்ஷன் 250 ஜெம்முக்கு, அதுக்கப்புறம் ஒரு பெயிண்டிங் சீனரி கிடச்சிருக்கு கைஸ் 1100க்கு. வாவ், இது வாங்கலாமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஓகேவா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பேஸு கலரிங்காக இருக்கு. ஏன்னா இது வாங்கலாமா இல்லை வேண்டாமா? எனக்கு தெரிஞ்சு இது ஓகே. பட் ஆனால் இதை வந்து நான் இப்படி தான் அட்டாக் போட போகிறேன். பட் அந்தளவுக்கு பெருசாக தெரியுமான்னு தெரியல. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க இது வாங்கலாமா ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே வந்து கலராக இருக்குது கைஸ். இங்கே பாருங்களேன், வாவ், பலூனு எல்லாமே கலராக இருக்குது. கீழே வந்து பார்த்தோன்னா எல்லாமே கலராக இருக்குது. போர்ஷன்லாம் சைடில் இது கலராக இருக்குது. அப்புறம் வந்து ஏதோ வந்து ஜெம்ஸ் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எக்கு மாதிரி தெரியுது. இங்கே ஒரு ஆட்டோமேஷன்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். ஆனால் இன்னும் நல்லா தான் இருக்குது. இந்த சீனரி சவுண்டு வந்து ஓகே. இதுக்கு மியூசிக் நான் இன்னும் வைக்கல. இருக்கும் ஒரு நிமிஷம் மியூசிக் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வீக்லி டீல்ஸில் போய்ட்டு ஸ்பெஷலில் போய்ட்டு நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக இல்லை. ஃபஸ்ட்டு ஏதோ க்ளீ சவுண்டு மாரி இருக்குது. அது நார்மலாக நம்மகிட்ட இருக்கிறது தானே எப்போவுமே. ஓகே, அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது மியூசிக் லைட்டாக. பெருசாக இல்லை. ஓகே, இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு காற்றாலை மாதிரி இருக்குது, விண்டு. இங்கே வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒன்று உருக்கி ஓடுது, பெயிண்ட்டு.
அது பேர் பெயிண்டிங் சினாரி இல்லையா, ஸோ அதனால் ஃபுல்லாக பெயிண்டிங்காக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஏதோ பெயிண்டிங் வரைஞ்சி வச்சுருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குது கைஸ், நல்லா தான் இருக்கு. ஆனால் இது நீங்கள் வாங்குவீங்களா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம வாங்கலாம் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க பார்ப்போம். இங்கே ஏதோ எக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, எக்கு வந்து வேலை போயிட்டுருக்கு, குக்கிங் மாரி ஏதோ போயிட்டுருக்கு. இங்கே வந்து எக்கு இதுமாரி பண்ணி எக் இங்கே வர வச்சு எக் இது உள்ளார போயிட்டு அதை பெயிண்ட் பண்ணுறாங்க போல். நல்லாயிருக்கு. எக்கு ஏதோ ஃபுல்லாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இங்கே வருது கலர் கலர் எக்கா. வாவ், நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, சூப்பராக கைஸ். ஓகேவா, இது வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிட்டீரியர் அப்சர்வர், நம்ம ஒரு மிட்டீரியர் நம்ம வானத்தில் வந்து ஒன்று மிட்டீரியர் வரப்போகுது, இடி மாரி வந்து அதை காப்பாற்ற போகுது, அதை அப்சர்வ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்களா, அதனுடைய டெக்கரேஷனு. அதுக்கப்புறம் வந்து பெட் போர்ஷனு, அதுக்கப்புறம் வால் ரிங்கு 5 வால் ரிங் 125, நார்மல் 25. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்டஸ்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று 350 ஜெம்முக்கு. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஜங்கிள் கிங்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கைஸ், கிங்கோட இது கொடுத்துருக்காங்க. இது அந்தளவுக்கு பெருசாக இருக்குன்னு எனக்கு தெரியல, அந்தளவுக்கு அனிமேஷன் பெருசாக இல்லை, சிம்பிளாக இருக்குது. ஜங்கிள் குயின் இது ஓகே, நல்லாயிருக்கு ஓரளவுக்கு, ஸ்னேக் மாரி இருக்குது ஜங்கிள் குயின், சூப்பராக இருக்குது. ஏதோ கையை வச்சு ஏதோ சொல்லிகிட்டு இருக்குது ஆர்ச்சர் குயின், நல்லாயிருக்கு கைஸ். வா, சூப்பராக இருக்குது. ஓகே, இது நம்ம லைன் அப்லேயே இல்லை, நான் ஜஸ்ட்டு பார்க்கும்போது அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஓகே. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து ஈவெண்ட்டை வந்து முடிச்சிட்டிங்க கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. ஆல்மோஸ்ட் 2 days தான் இருக்குது, சீக்கிரம் முடிச்சு விடுங்க. இதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே 140 இருக்குது. எக்ஸ்ட்ரா ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 470 இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் போட்டு, நான் ஓரே வாங்கலான்னு இருக்கேன். ஷைனி ஒரி இல்லை, ஸ்டாரி ஒரி தான் வாங்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்க முடியாது, ஸ்டாரி ஒரி தான் வாங்க முடியும். ஸ்டாரி ஒரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்குது, 115க்கு 2, 160க்கு 5, 325க்கு 10. எனக்கு தெரிஞ்சு 325க்கு 1 வாங்கிட்டு அதுக்கப்புறம் க்ளோரி ஒரி வாங்கலான்னு இருக்கேன், பார்ப்போம். நீங்கள் வந்து ஃபுல்லாக அட்டாக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக கிளைம் பண்ணிட்டீங்க. இந்த 140 வந்தால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 610 கிடைக்கும். 610னா 325 வாங்கிட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ தாட் நீங்கள் 325 வாங்கிட்டு 250 வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஐ தாட் எஸ் வாங்கலாம், 600 கிட்டத்தட்ட வருதுல்ல, இது ரெண்டுமே வாங்கலாம். இது 10, இது 60 வாங்கலாம் நினைக்கிறேன் ஒன்று. ஸோ நீங்கள் என்ன வாங்குறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் வந்து கிளான் கேம்ஸு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோக்கு 22 to 28 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதேமாதிரி தான் பாயிண்ட்ஸ் பர் பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000, பர்சனல் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 4,000. நீங்கள் ரிவார்டு வந்து ஸ்பெஷல் ரிவார்டு வாங்கினீங்கன்னா 4,000 எடுத்திங்கன்னா போதும். அந்த 10,000 எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வந்து ஜெம்மு வந்து இதில் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும், அந்த ஜெம்மு நீங்கள் வேணால் அச்சீவ் பண்ணி வாங்குறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 எடுத்திங்கன்னா 20 ஜெம்மு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கலாம். அதுக்கப்புறம் 7,500 பாயிண்ட் எடுத்திங்கன்னா கிளானோட சேர்த்து எடுத்திங்கன்னா, ஸோ இது 40% கோல்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெல்லு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ஷன் அது 12,000 எடுத்திங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிசர்ச் போர்ஷனு, ரிசோர்ஸ் போர்ஷனு 2 வந்து இது நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து அந்த நம்மளுடைய ட்ரூப்ஸ் மேக்ஸ் போர்ஷனு, அதுக்கப்புறம் 4 ரிங்கு 40. நான் வந்து 40 ஜிம்முக்கு போகிறது பெஸ்ட்டு. 18,000 எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர் போர்ஷன், 70,000 இது நான் பில்டர் போர்ஷன் தான் செலக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30,000 எடுத்திங்கன்னா வந்து ஒரு ரூன் ஆஃப் எலிக்ஸிரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிசர்ச் போர்ஷனு, எதுவும் உங்களுக்கு ரூன் ஆஃப் எலிக்ஸ் எடுத்திங்கன்னா 50 ஜெம், அதை எடுத்துக்கலாம். இது 20 ஜெம் தான் வரும், 50 ஜெம்மு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஆஃப் பில்டிங் கிடச்சிட்டு இன்னொரு 100 ஜெம் இருக்குது. ஸோ ஸ்பெஷலில் வந்து 100 ஜெம்மும் புக் ஆஃப் பில்டிங் எடுத்துங்க. ரூன் ஆஃப் கோல்டு உங்களுக்கு தேவைப்பட்ட எடுத்துக்க, ஏன்னா ரூன் ஆஃப் கோல்டு வந்து ஒன்றும் நம்ம பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல, அட்டாக் பண்ணால் கிடைக்க போகுது, டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் என்ன அதில் கிளைம் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. யார் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிவசி விளையாடுறாங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில்